தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 20 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மின்தடை ஏற்பட்டு இருக்குங்க. ஜனங்க வந்து இதை தொடர்ந்து ரெகுலராக வந்து ரோட்டில் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இபி ஆஃபீஸுக்கு போய் தகுந்த அதிகாரிகள் கிட்ட வந்து சண்டை போடுற நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் வந்து கரண்ட்டு போகிறதுக்கோசரம் ரோட்டில் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண மக்கள்கிட்ட பேசுறதுக்கு தாவேகா எம்எல்ஏ வந்து நேரில் வந்து பேசிட்டு இருக்காரு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவர் பேசிட்டு இருக்கும் போதே வந்து கரண்ட் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் வருமானு தெரியல. மக்கள்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திமுக சதி வேலையும், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து தாவேகாவோட இன்கேப்பபிலிட்டின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கடந்த ஒரு 20 நாளாக வந்து நான் இருக்கிற ஏரியாலையோ இல்லை வந்து நான் டிராவல் பண்ணி போன சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் நைட்டும் ஃபுல்லாக பவர் இருக்குங்க. ஸோ குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி மின்தடை ஏற்படுதுங்கும் போது இது ஒரு பவர் ஷேரிங்கோட இஷ்யூ. ஸோ வந்து எங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பவர் இருக்கோ அங்கே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கட் பண்ணிட்டு எங்கெல்லாம் இல்லையோ அங்கே வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும். இந்த இஷ்யூ இப்படி தான் இருக்குங்கிறத வந்து நான் சொல்லுங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு டிஎன்இபியோட ஹெட் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்க.